بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இல்லாமுள்ள அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடந்த வாரம் தமிழகத்தில் பெய்த இந்த வடகிழக்கு பருவமழை மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த மழை பெய்திருக்கிறது. குறிப்பாக சென்னை, கடலூர், வேலூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்கள் எல்லாம் கடுமையான முறையில் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. 180 பேர் இதுவரை பலியாகி இருப்பதாக தமிழக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. கிட்டத்தட்ட பல லட்ச குடும்பங்கள் இந்த வெள்ள நீரால் பாதிக்கப்பட்டு லட்சக்கணக்கான குடும்பங்கள் அகதி முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான குடிசைகள் இந்த நீரில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு சேதத்தை இந்த மழையினால் தமிழகம் சந்தித்திருக்கிறது. இப்படிப்பட்ட சந்திப்புகள் இருக்காது. காரணம் என்ன? தமிழகத்தில் 38,000 ஏரிகள் இருந்திருக்கின்றன. இப்பொழுது நிலைமை என்ன என்று சொன்னால் 18,000 ஏரிகள் தான் தமிழகத்தில் இருப்பதாக தகவல் இருக்கிறது. அப்ப 20,000 ஏரிகள் தமிழகத்தில் காணாமல் போனதற்கு யார் காரணம்? இந்த ஆட்சியாளர்கள் தான் காரணம், அரசியல்வாதிகள் தான் காரணம். அப்ப தமிழகத்தில் இருக்கிற ஏரிகளை அவர்கள் ஆக்கிரமிப்பு செய்து அதை வேற வகையில அதை விலை பேசியதன் காரணத்தினால் அந்த பெய்த மழைகள் எல்லாம் ஏரியில் போய் தேங்காமல் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில தேங்கி நிற்பதற்கான காரணம் அதுவாகத்தான் இருக்கிறது. அதனாலதான் வெள்ளம் ஏற்படுகிறது. மக்களுடைய பாதிப்புக்கு முழுக்க முழுக்க இந்த அரசியல்வாதிகள் தான் பொறுப்பு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வெள்ள பாதிப்புகளை நம்ம பார்க்கிறோம். எப்படி ஒரு வீட்டுல அந்த வீட்டினுடைய முக்கால் பகுதி வெள்ளத்தால் சூழப்பட்டிருக்கிறது. முழுக்க முழுக்க தண்ணி நிக்குது. கிட்டத்தட்ட 4 நாட்களாக தண்ணீரால் அந்த வீடு மூழ்கி இருக்கிறது. அப்படி மூழ்கி இருக்கக்கூடிய அந்த மக்கள் மண்டபங்களிலும் அதற்கான நிவாரண முகாம்களில் தங்க வைக்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய தொண்டர்கள் அவர்களுக்கு தேவையான பால், பிஸ்கட், உணவுகளை சமைத்து கொண்டு போய் அவர்கள் கொடுக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான ஆடைகளை கொடுக்கிறாங்க, போர்வைகளை கொடுக்கிறாங்க. அவர்கள் இதெல்லாம் என்ன நோக்கத்துல நம்ம செய்யறோம்? இன்னைக்கு போய் ஒரு இடத்துல பாக்குறோம், எப்படி இருக்குது அந்த மக்கள் சொல்றாங்க. அதாவது ஒரு வீட்டினுடைய முழு பகுதி நீரில் மூழ்கி இருக்கிறது. அடுக்குமாடி குடியிருப்பு, கிட்டத்தட்ட 10,000 குடும்பங்கள் அந்த வீடு இருக்கும். அந்த பகுதியில கீழ்நிலையில ஒரு பிளாட் அப்படியே முழுவதுமாக ஒரு தலைமை நீரில் மூழ்கி இருக்குது. மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் இப்படி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கீழே இறங்கி வர முடியாம தவிக்கிறாங்க. மக்களுடைய பொருளாதார அந்த களவு போயிடக்கூடாது அப்படின்னு பல விஷயங்கள்ல அவங்க அதுல இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்ல, ரொம்ப தூரம் இங்கிருந்து இடுப்பு அளவை தாண்டி நெஞ்ச அளவுக்கு உள்ள தண்ணீர்ல நடந்து போக வேண்டியது இருக்குது. அதனால நாங்க இங்கே இருக்கிறோம், எங்களுக்கு தண்ணி கிடையாது, கரண்ட் இல்லாம நாங்க இருந்துகிட்டு இருக்கிறோம், அதே மாதிரி எங்களுக்கு உணவு இல்லாம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பாக்குறோமா? இல்லை, இப்போ எந்த ஒரு நிவாரணமும் வரவே இல்லை. எந்த நிவாரணமும் வரல சார். எங்களுக்கு கீழே உள்ளவங்க போயிட்டாங்களோ? இல்ல, இங்க கவர்மெண்ட் சார்பா எதுவுமே தரலையா?
நாளை 5 நாளாச்சு. 5 நாளாச்சு இங்க தண்ணி ரொப்பி வெளியே போக முடியல. வீட்டுக்குள்ளே ஒன்றும் கிடைக்கல. இது வரைக்கும் சாப்பாடு யாருமே இது வரைக்கும் தரலையாமல? யாரும் ஒன்றும் தரல. அவங்க சொன்னா போல எங்கேயோ ஒரு இடத்துல கல்யாண மண்டபத்துல தர்றாங்கன்னு, அது இங்க போறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. கவர்மெண்ட் என்ன பண்ணல. இவங்க தௌஹீத் ஜமாத்துல இருந்து சாப்பாடு காலையில பால் தந்துக்கிறாங்க. இந்த மாதிரியான மக்களுக்கு அவர்கள் அந்த மாடியில இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு படகுகள் மூலமாக சென்று, இதெல்லாம் எங்க கார் பஸ் போயிட்டு வந்த இடங்க. இன்னைக்கு படகு போ மாதிரியான ஒரு நிலை இன்னைக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு போய் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய தன்னார்வ தொண்டர்கள் எல்லாம் சமைத்து உணவு கொடுக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோமே. இப்படிப்பட்ட மனித நேயத்தை வெளிப்படுத்தக்கூடிய இந்த காட்சி எதற்காக? இந்த மாதிரி வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட நிலையில பல இடங்கள்ல மின்சாரம் தாக்கி அதுல உயிரிழந்திருக்கிறாங்க. அவ உயிரை இழந்திருக்கக்கூடிய அந்த நேரத்துல, எந்த நேரத்துல தேங்கி இருக்கிற நேரத்துல மின்கம்பம் அருந்து விடும், எப்ப நம்ம மேல மின்சாரம் தாக்கும் அப்படிங்கலாம் பயத்துல அச்சத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில இந்த மின்சாரம் தாக்கினாலும் சரி, அதனால நமக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்பட்டாலும் சரி, அப்படி என்று சொல்லி தன்னுடைய குடும்பமும் இந்த மழையில் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்கிற நேரத்தில் கூட, தன்னுடைய உறவினர்களும் இந்த மழையில் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிற ஒரு நேரத்திலும் கூட அவர்களுக்கு தேவையான நிவாரணங்களை கொடுத்து விட்டு மக்களுக்கு தொண்டாற்றுவதற்காக இன்றைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய தன்னார்வ தொண்டர்கள் இன்னைக்கு உணவு சமைத்து கொண்டு போய் கொடுக்கிறாங்களே. மின்சாரம் தாக்கினா கூட எங்களுக்கு கவலை இல்லை என்று சொல்லி அதையெல்லாம் அந்த மாதிரி அச்சத்தை எல்லாம் துச்சமாக மதித்து விட்டு போறாங்களே. அதுக்கு என்ன காரணம்? அல்லாஹுடைய அந்த தூதருடைய வழிகாட்டுதல். அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிற ஒரு மனிதனை வாழ வைத்தால் உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களும் வாழ வைத்ததற்கு சமம் என்று சொல்லி இறைவன் திருமறையில சொல்லி காட்டுகிறானே. அப்படிப்பட்ட ஒரு நன்மக்களாக இந்த உலகத்தில் நாம் வாழுகிற பொழுது, மனித நேயத்தை போதிக்கக்கூடியவர்களாக நாம் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது இறைவனுடைய கூலியும் அருளும் கிடைக்கும், இறைவனுடைய அன்பு கிடைக்கும் என்கிற அந்த நோக்கத்தை தவிர வேற எந்த விதமான நோக்கமும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதே நேரம் என்ன, இன்னைக்கு வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவர்கள் அரசியல்வாதிகள் ஆறுதல் சொல்றாங்கல்ல, இதே அரசியல்வாதிகள் கட்சி நடத்துறாங்க, மக்களுக்காக கட்சி நடத்துறாங்க, தொண்டாற்றோன்னு சொல்றாங்க. அத அவங்க எல்லாம் ரத்த தானம் செய்யறாங்களா? தலைவருடைய பிறந்த நாளைக்கு ரத்த தானம் செய்வாங்க. ஆனா அதுக்கு அடுத்த நாள் ஒருத்தன் ஆக்சிடென்ட்ல உயிருக்கு போறாருன்னா உங்க கட்சிக்காரன் ரத்தம் கொடுத்துருக்கானா? ரத்தம் கொடுத்து அந்த உயிரை காப்பாத்திருக்கானா? அப்படி ஒரு அரசியல் கட்சியை காட்ட முடியுமா தமிழகத்துல? ஆனால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எப்படி இது மாதிரி பேரிடர் ஏற்பட்டாலும் வெள்ள அபாயம் ஏற்பட்டாலும் களத்தில் நின்று களப்பணி ஆற்றுவார்கள். சாதி மதம் ஈனம் இதெல்லாம் பார்க்காமல் ஆற்றுவார்கள். அதே மாதிரி என்ன, ஆண்டினுடைய துவக்கம் முதல் இறுதி வரைக்கும் எந்த நேரத்தில் ஒருவனுக்கு ரத்தம் தேவைப்பட்டாலும், அது இரவானாலும் பகலானாலும் அங்க கொண்டு போய் ரத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு சமூக சேவையை இந்த ஜமாத்தினுடைய தொண்டர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய விளைவு என்ன? 11 ஆண்டு காலமாக தமிழகத்தில் இரத்த தான சேவையில் முதல் நிலையில இந்த ஜமாத் இருக்கிறது என்பதை நாம் பதிவு வைத்துக் கொள்கிறோம். என்ன காரணம்? இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய சேவையை மட்டுமே கொண்டு இந்த ஜமாத் இயங்குகிறது. இதற்கு காரணமே அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய அந்த வழிகாட்டுதல் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இன்றைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த தருணத்திலே நாம் பதிவு வைத்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் என்ன, இன்னைக்கு நம்ம போய் சேவை செய்கிறோம். இப்படி நம்ம சேவை செய்வதை பார்த்துவிட்டு அதே மாதிரி நீங்களும் சேவை செய்யும். உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்க போய் களத்துல இறங்கி போய் அவங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் செய்ய வேண்டும். மார்க்கம் அப்படித்தான் நமக்கு கற்றுத் தருகிறது. உலகத்தில் உள்ள மனிதர்களை நீங்கள் நேசிக்க வேண்டும், அன்பு பாராட்ட வேண்டும் என்றுதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகிறது என்பதை முஸ்லிம்களாகிய நாம் அனைவரும் அதை கடைபிடித்து ஒழுக வேண்டும் என்பதை இன்றைய செய்தியில் நாம் சொல்லிக் கொள்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட அருளை நாம் அனைவருக்கும் சந்தருள் புரிவான் என்று கூறி நான் முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.